எத்தனை பேர் சந்தோஷமாகறீங்க? கடந்த வாரத்தில் சுகம் ஹீலிங்கை குறித்து பேசினேன். இயேசுவை ரட்சகராக மட்டும் பார்க்காதீங்க, இயேசுவை சுகமளிக்கிறவராக பாருங்கள். சிலுவையில் பாவத்துக்கு மன்னிப்பும் கொடுத்துருக்கிறாரு, வியாதிக்கு சுகத்தையும் கொடுத்துருக்கிறார். சிலுவையில் இயேசுவை ரட்சகராக பார்க்குற அநேகர் இயேசுவை சுகமளிக்கிறவராக பார்க்க தவறி விட்டது தான் இன்றைய கிறிஸ்தவம் வியாதியிலே இருக்கிறது. எகிப்திலிருந்து ரட்சகராய் விடுதலை பண்ணின அவர்கள் 40 வருடங்கள் வியாதி இல்லாமல் அவர்கள் வாழ முடியுமானால், சிலுவையிலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் வாழ்நாள் முழுவதும் வியாதி இல்லாமல் வாழ முடியும். அல்லேலூயா. கையை வைத்து ஒரு ஆமை சொல்லுங்க. உங்களுடைய சாகிற வரைக்கும் உங்கள் உடம்பில் வியாதி இல்லாமல் வாழ்வதற்குரிய உரிமையை இந்த வேதம் தந்திருக்கிறது. அல்லேலூயா. சாகிற வரைக்கும் வியாதி இல்லாத சரீர ஆரோக்கிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம நிறைய பொய்யை நம்பி இருக்கிறோம். பாவத்தை மன்னிச்சதை நம்புகிறோம், ஆனால் வியாதியை சுகமாக்கிறத நம்ம நம்பலை. இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது வியாதியஸ்தருக்கு வைத்தியன் தேவை என்று சொன்னார். இயேசு தன்னை ஒரு வைத்தியனாகத்தான் காமிக்கிறார். He is a great physician. அல்லேலூயா. சூப்பர். இந்த மாத வாக்குத்தத்த செய்திக்கான வசனத்தை பார்க்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் மறுபடியும். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்குமே பிடிச்ச வசனம். ஆனால் இதில் 2 வெளிப்பாடு இருக்குது. 2 வெளிப்பாடை நம்ம பார்க்க மறந்துட்டோங்கிறது தான் பரிதாபமான உண்மை. என்ன வெளிப்பாடு? முதலாவது வாசிங்க என்ன பண்ணுறது? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதும். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஜெபிச்ச பிறகு என்ன நினைச்சாங்கங்கிறது ரொம்ப மேட்டர். அவங்க ஜெபிச்சது ஒன்று, நினைச்சது வேற ஒன்று. ஆண்டவரே என் வீட்டுக்காரர் ரட்சியும், அவருக்கு நல்ல சுகத்தை கொடும், அவருக்கு நல்ல புத்தியை கொடும், குடிப்பழக்கம் மாறணும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஜெபிச்சுட்டு என்ன நினச்சாங்க தெரியுமா? இவர் எங்கே? ஏன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலங்கிறதுக்கு ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஜெபிச்சது என்னது, நம்ம நினைக்கிறது என்னது. என் மனைவிக்கு சுகம் வரணும், என் பிள்ளைகளுக்கு இப்படி மாறணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம், நல்ல ஜெபிக்கிறோம், ஜெபிச்சதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஜெபிச்ச பிறகு என்ன நினைச்சோம், என்ன நினைக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அந்த ஜெபத்தை நாம் கருக்கலைப்பு செய்து விட்டோம். நாம் ஜெபித்ததை நாமே அடித்து உடைத்து விட்டோம். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதிர்காலம் இருக்கலாம். நீங்கள் வாயுருக மனதுருக வாயை திறந்து நல்ல அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் ஜெபிச்ச பிறகு நினைக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபிச்சதுக்கு மேலே நினைக்கணும். நீங்கள் ஜெபிச்ச பிறகு, அதாவது அந்த மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து இவ்விடத்தை விட்டு பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, அது ஒரு அறிக்கை, ஜெபம். அந்த ஜெபத்தை பண்ண பிறகு அடுத்து தொடர்ந்து வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. பாட்டுங்க, முதல்ல ஒரு பிரேயர் கன்ஃபெஷன் பண்றாரு. இந்த மலையை பார்த்து பிரேயர் பண்றாரு, கன்ஃபெஸ் பண்றாரு, டிக்ளேர் பண்றாரு. நீ தமிழ்னு போ, என் வீட்டுக்காரர்கிட்ட குடிப்பழக்கம் போ, பிசாசை என் மனைவி விட்டு வெளியே போ, என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ அப்படி சொல்லி ஜெபம் பண்றீங்க. சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். பாட்டுங்க, இருதயத்துல நீங்க என்ன பாக்குறீங்க? ஜெபிச்ச மாதிரியே பேசின மாதிரியே இவன் பார்க்கறான். சந்தேகப்படாமல் தான் அந்த மலை அப்படியே புரண்டு சமுத்திர போய் விழுந்துற மாதிரியே அதை அவன் பார்க்கறான், நினைக்கிறான். விசுவாசங்கிறது ஆவிக்குரிய பார்வை, ஆவியிலே பார்ப்பது, அதை நினைப்பது, இமேஜினேஷன். நம்முடைய ஜெபமும் நம்முடைய இமேஜினேஷனும் நேர்கோட்டில் இருக்கணும், ஒரு படிக்கு மேலே இருக்கணும். நிறைய பேருடைய ப்ரேயர் நல்லா இருக்குது, இமேஜினேஷன் தப்பாக இருக்குது. எதிர்மறையான எண்ணம், நெகட்டிவ், இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கும் பொழுது நீங்களே உங்கள் ஜெபத்தை கருக்கலைப்பு செய்து விடுகிறீர்கள், இருட்டடிப்பு செய்கிறீர்கள், முடக்கி விடுகிறீர்கள். 3வது படி போகலை.
முதல்ல ஜெபிக்கணும், அடுத்து சொல்லுங்க, முதல் படி ஜெபிக்கணும், ரெண்டாவது படி நினைக்கணும், மூணாவது படி அதுக்கு மேல கையை தட்டு, அதுக்கு மேல கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீ ஜெபிச்சதை போலவே நினைச்சனா அதுக்கு மேல அவர் செய்வார். அப்ப ஜெபிச்சது என்னது, நினைச்சது என்னது? உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நிறைய ஜெபத்தை நாமே கருக்கலைப்பு செய்திருக்கிறோம், முடக்கி போட்டிருக்கிறோம். ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க, ஒரு பொருளாதார கடன் பிரச்சனை மாறணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும்னு நினைக்கிறீங்க, வியாதி சுகமாக நினைக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ண பிறகு அதற்கு பிறகு உங்களுடைய நினைவுகள், உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கிறது? அவன் நினைத்தபடியே அவனுக்கு நடக்கும், அவன் விரும்புகிறபடியே அவனுக்கு ஆக கடவுது. அப்போது ஜெபத்தை, நினைவுகள், எண்ணங்கள் வல்லமை உள்ளவைகள். உங்கள் இமேஜினேஷனுக்கு ரொம்ப வல்லமை உண்டு. ஒருத்தருக்கா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ண உடனே அவர் நாளைக்கு சுகமாகி சாட்சி சொல்லுவார் அப்படின்னு அசால்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஆனால் ஜெபிச்ச பிறகு அவர் என்ன சுகம் ஆகுமா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னா, அவர் என்ன, இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் போகும் பொழுது உங்கள் ஜெபத்தை நீங்களே அடித்து உடைக்கிறீர்கள். ஆகையால் மறுபடியும் வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே. ஆண்டவர் நீங்க நினைக்கிறத, நீங்க ஜெபிக்கிறத விட நீங்க நினைக்கிறத விட பெருசா செய்யணும். அவரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறாரு. ஆக நீங்கள் ஜெபிக்கிறதும் நினைப்பதும் தேவனுடைய பெரிய செயலுக்கு கதவை திறந்து கொடுக்க வேண்டும். அதை முடக்கி விடக்கூடாது. அல்லேலூயா. இதில் நிறைய காரியங்கள் நான் பேச வேண்டியிருக்குது. 2 பாயிண்ட். முதல் பாயிண்ட் இதுதான், நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதா, ஒரே கோட்டில் இருக்குதா? ஜெபிச்சதை போல நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்படியே மலையை பார்த்து பேசிட்டு இருதயத்தில் அப்படியே பார்க்குறீங்க, அதை அப்படியே தகர்ந்து போகிறத பார்க்குறீங்க, அப்படியே சொன்னால் அது நடக்கும். ஸோ ஆண்டவர் அதை கோஆர்டினேட் பண்ணுறார். அதை மாற்றிவிட்டு நாம் ஜெபித்தது ஒன்று, பேசுறது வேற மாதிரி இருந்ததுன்னா அங்கு விளைவுகள் வேற மாதிரி போயிடுது. பதில் இல்லாத ஆண்டவர் மேலே விரக்தி, அப்போ ஜெபத்தின் மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. ஸோ நீங்களே உங்களுடைய ஜெபத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டீர்கள். வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், இப்போ வாசிங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொண்டாலும் ஜெபம் பண்ணாலும் அப்புறம் நீங்க வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கு மேல தேவன் உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்வார், உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, உங்க பார்ட், உங்க தரப்புல நீங்க செய்யும்படியே சில காரியத்தை செய்ய சொல்லுவார். அதை நீங்க நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே. இது இதன் அடிப்படையில் இது நடக்கும். நீங்கள் உங்களுக்குள்ள எந்த அளவு தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் தரப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய செய்கிறீங்களோ, அதன் தரப்பில் தான் தேவனுடைய அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவருடைய சூப்பர் நம்முடைய நேச்சுரலில் இணைக்கப்படும் பொழுது சூப்பர் நேச்சுரலாக மாறுது. ஆண்டவருடைய சூப்பர் பவர் நம்முடைய நேச்சுரல் பவரோடு இணைக்கப்படும் பொழுது அது சூப்பர் நேச்சுரலாக மாறுது. அதை கவனிங்க. ஆண்டவர் மனிதனுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு அற்புதமும் செய்ய மாட்டார். இந்த எலியாவுக்கு தேசத்தில் மழை பெய்யக்கூடாது, அதே அதிகாரம் 1 படிச்சிங்கன்னா, தேசத்தில் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அவருக்கு தேவை. ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் செய்ய போகிறார், வானத்தை அடைக்க போகிறார் 3 வருஷம். ஆனாலும் அதை ஒரு எலியா சொன்னாத்தான் அது நடக்க முடியும். ஆண்டவர் மனிதனுடைய பங்களிப்பு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. செய்ய வல்லமை உள்ளவராக இருந்தாலும் உங்களுடைய பங்களிப்போடு தான் செய்ய விரும்புகிறார். அப்ப இங்க வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்போ ஒரு தேசத்துல மழையும் பனியும் பெய்யாம இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் ஒரு காரியம் சீசன் நடக்கணும்னா அங்க ஒரு மனிதனுடைய பிரகடனம் தேவைப்படுது. அங்கே ஒரு கோஆப்ரேஷன் ஆஃப் மேன், ஹியூமன் பார்ட் தேவைப்படுது. அடுத்தது இப்போ அதை சொன்னதுனால இப்போ எலியாவுக்கு சோறு இல்லாமல் போச்சு.
இப்ப எலியாவுக்கு அடுத்தது ஒரு வார்த்தை உண்டாகுது. வாசிங்க அடுத்த வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நிப்பாட்டுங்க. இதை தான் சொல்றேன், நமக்குள்ளே கிரியை செய்ற வல்லமைனா, எல்லாரும் என்னை கவனிங்க, ஒவ்வொரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கலுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ள உணர்த்துவார். அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இதை செய், இப்படி செய். ஒவ்வொரு மிரக்கலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும். ஒருத்தருக்கு வியாதி சுகமான மாதிரி இன்னொருத்தருக்காது. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை மாறுற மாதிரி இன்னொரு நடக்கும். இயேசு செஞ்ச அற்புதம் எதுவுமே ஒரே மாதிரி கிடையாது. எல்லாம் குருடன் தான். ஆனால் ஒருத்தனுக்கு கண்ணை தொடுறாரு, ஒருத்தனுக்கு பேசுகிறாரு, ஒருத்தனுக்கு மூஞ்சில துப்புறாரு, ஒருத்தனுக்கு சேர்த்து எடுத்து மூஞ்சில பூசி போய் கழுவுங்கிறாரு. ஸோ இயேசு சுகமளிக்கிற ஊழியத்தை ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ணினோம்னா, ஒரு தடவை ஒரு அற்புதத்தை ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாங்கின பிறகு அதே பேட்டர்ன் நம்ம ட்ரை பண்ணுறோம். அடுத்த பேட்டர்னுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்போ பாருங்க, வானத்தை அடைச்சாச்சு, பஞ்சம் தேசத்துல வந்தாச்சு. இப்போ கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகுது? அவனுக்கு உண்டாகி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அங்கே சொல்லுங்க எல்லாரும், அங்கே. சில அற்புதம் செய்யறதுக்கு நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட எங்கன்னு கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு அங்கே. இந்த மாதிரி ராஜாக்கு முன்னால சவடால பேசின உடனே அவன் வீட்டில் போய் படுத்து கிடந்தனால அவனுக்கு சோறு வரல. கத்த சொல்றாரு அங்கே போயிரு. நிறைய நேரம் ஆண்டவர் ஒரு இடம் சொல்றாரு, நீங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, தேவன் சொன்ன இடத்துக்கு நீங்க வராம எங்கேயோ இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு தேர், அங்கே நான் உனக்கு உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடக்கணும். ஏங்க நான் இருக்கிற வீட்டில் வந்து தர முடியாது, ஆண்டவருக்கு தரமாட்டார். அங்க போ. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இங்க போ, இந்த நபர்கிட்ட போய் கேளு, அவங்களுக்கு சில காரியத்தை நீ சொல்லு அப்படின்னு தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது, கைடன்ஸ் கிடைக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, காக்கா பொதுவா கொடுக்காது. என்ன செய்யும்? பாட்டி வடைய பிடிக்குது. அது ஒரு 100 வருஷமாகவே தமிழ்நாட்டில் பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்குது. ஸோ அது பாட்டி வடையை பிடுங்கிறது தான் செய்யுமே தவிர ஒரு நாள் வடைய. ஆனால் இங்கே வடை இல்லை, என்ன கொடுக்குது? வாசிங்க அடுத்த வசனம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. சுகி சொமேட்டோ. ஏங்க இப்பதான் நினைச்சிட்டீங்களே நீங்க? இது எப்போ வந்துட்டு இருக்குது? கரெக்டா பார்சல் நல்லா கிடைச்சிருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பர்கர், பீஃப் பர்கர் ரெண்டு கடுது கொடுத்துட்டு போயிருக்குது பாருங்க. இவனுக்கு பாருங்க, அதான் கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கான தேவையத்தை சந்திப்பார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இப்போ சில அற்புதம் நடக்கல அப்படின்னா கர்த்தர் சொல்ற இடத்துல இல்லாம நீங்க எங்கே உட்காந்துக்கிறீங்க? அங்கே அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த ஆத்து தண்ணியை குடிப்ப உனக்கு காகம் கொண்டு வரும். கொடுக்காத ஆளை கொடுக்க வைப்பார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. காகம் கொடுக்குதுன்னா காகம் கொடுக்காத, பொதுவா எல்லாத்தையும் எடுக்கிறது. ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி போனீங்கன்னா எடுக்கிறவனையும் கொடுக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. இப்போ காலையும் சாயங்காலம் சுகி வந்துட்டு இருக்குது, சொமேட்டோ வந்துட்டு இருக்குது. அவன் பாட்டுக்கு பார்த்தேன், பரவாயில்லையே இது நல்லா இருக்குது, செட்டில் ஆகிட்டான், அப்படியே உட்காந்துட்டான். அதனால கவனிங்க, சில நேரம் ஒரு அற்புதம் நடந்த உடனே நம்ம அதிலே செட்டில் ஆயிடுறோம். திரும்ப என்னாச்சு? அடுத்த வசனம் வாசிங்க. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. நல்லா கவனிங்க, சில நாள்ங்கிற வார்த்தை இப்போ குறிச்சிருங்க. அடுத்த ஒரு மேட்டருக்கு வருவேன். அப்பொழுது அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. இப்போ எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சே, நல்ல நம்ம இருக்கிற வீட்டில் ஒருத்தர் டெய்லி ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் ஸ்விக்கியும் வந்துட்டு இருக்கு. யார் கொடுக்குறான்னு தெரியாமல் டெய்லி வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான்டா வாழ்க்கை, இது போதும் அப்படின்னு. ஆனால் அது நின்றுடுச்சு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பாருங்க, ஒரு அற்புதம் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் உங்களுக்கு நடந்த பிறகு அது ட்ரை ஆகும் பொழுது அடுத்த சூப்பர் நேச்சுரல் நடக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன அற்புதத்தை பெறணுமோ அதற்கான வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.
அவர் சொல்லுவார், நீ இங்கே போ, இதை செய், இங்கே போய் நெல்லு. இதை ஆண்டவர் வந்து செல்றது சில நேரம் முட்டாள்தனமாக இருக்கலாம், மனித மூளைக்கு புரியாமல் இருக்கலாம். சொல்கிறேன் கேளுங்க. ஆனால் உங்கள் தரப்பு வேலையை நீங்கள் செய்யாட்டினா கர்த்தர் தரப்பு அற்புதம் நடக்காது. பெரிய பெரிய சூப்பர் நேச்சுரல் பாருங்களேன், செங்கடலை ரெண்டாக புழக்கணும். ஆண்டு எந்த மனித உதவி இல்லாமலே செஞ்சிருப்பார். ஆனாலும் மோசே போய் என்ன செய்யணும், கொம்ப கோலை நீட்ட சொன்னார். அப்போ அவனை அங்கே முன்னிலைப்படுத்துறாரு. நீ எனக்கு ஒரு பார்ட்னராக நிற்கணுங்கிறாரு. யோர்தான் ரெண்டாக புழக்கணும். அவர் எந்த மனித உதவி செய்வார். ஆனாலும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அதை தண்ணீரை மிதிக்கணும். நான் மிதிக்க மாட்டேன், நான் கொம்பை நீட்ட மாட்டேன், நான் வீட்டிலே இருப்பேன். சோம்பேறிக்கு ஆண்டு சோறு கொடுக்க மாட்டார். இன்றைக்கி நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னார், இன்றைக்கி பாஸ்டர்ஸ் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இல்லாததுக்கு காரணம்னா அவங்க ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க. தேவன் என்ன சொல்கிறாரு, நம்ம விசுவாச கிரியை செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம தரப்பில் நம்ம செய்ய வேண்டிய, விசுவாசிக்க வேண்டியது, சில காரியங்களை செய்ய வேண்டியது நம்மகிட்ட சொல்லுவார். அதாவது நம்ம இயலாதது சொல்ல மாட்டார். உன்னால் முடிந்ததை நீ செய்ய சொல்லுவார், உன்னால் முடியாததை அவர் செய்வார். கை தட்டுங்க, ஹல்லேலூயா. நம்மளால் முடிந்த கொம்பை நீட்டுறது உன்னால் முடியும், கடலை பிளக்க உன்னால் முடியாது, அது அவர் செய்வார். யோர்தானை பிளக்க உன்னால் முடியாது, ஆனால் அது மிதிக்க உன்னால் முடியும், அது அவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தரப்பில் நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் தேவன் எனக்கு அற்புதம் செய்யலை, எனக்கு அதிசயம் செய்யலை நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஆண்டவர்கிட்ட பிரச்சனை கிடையாது. உங்கள் தரப்பில் நீங்கள் செய்ய தவறியதனுடைய விளைவுகள். அப்போ இங்கே பாருங்கள், மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்க, அங்கே மறுபடியும் என்ன வருது, அங்கே தேவன் ஒரு அற்புதம் செய்வதற்கு சில இடங்களை, சில காரியங்கள் சொல்லுவார். சிலர்லாம் நீங்கள் இங்கே சபைக்கு நீங்கள் பாருங்கள், மாதவரத்துலேருந்து, அப்புறம் நீங்கள் எங்கே வரீங்க, அப்புறம் தாம்பரத்துலேருந்து, ஊரப்பாக்கத்துலேருந்து, வேளச்சேரிலேருந்து இங்கே வாரீங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு அங்கே சர்ச் இல்லையா? ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்குன்னு சில நடத்தி வச்சிருப்பாரு. இங்கே உனக்கு போஷிக்கிறதுக்கு ஒரு தெய்வ மனுஷன் வச்சுக்கிறேன். நமக்கு பக்கத்தில் சில காரியம் இருக்கலாம், ஆனாலும் ஏன் இங்கே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேமா வார்த்தையை ஆவியானவர் இந்த ஊழியரை கொண்டு வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆக சில நேரங்களில் வந்து நம்ம மனுஷீகமாக கேட்கிறோம், ஏன் நான் இருக்கிறத கர்த்தர் தரக்கூடாதா? தர முடியும், ஆனால் உனக்கு நான் அங்கே வச்சிருக்கிறேங்கிறாரு. அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிடுங்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி பெரிய சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு தேவையை முதல்ல சூப்பர் நேச்சுரலாக காகம் கொண்டு கொடுத்தனால எனக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை, எனக்கு கர்த்தரே சாப்பாடு போடுறாரு அப்படி இருந்தான். திடீர்னு தண்ணி வற்றின உடனே கர்த்தர் ஒரு ராஜா வீட்டுக்கு அனுப்பலை, ஒரு பெரிய ஐஸ்வர்ய வீட்டுக்கு அனுப்பலை. யார் வீட்டுக்கு அனுப்புகிறாரு? ஒரு விதை வீட்டுக்கு அனுப்புகிறார். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு அவன் கேட்கல. தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், அது உனக்கு மட்டுமல்ல அந்த விதவைக்கும் வாழ்வு கொடுக்க கர்த்தர் பிளான் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. அங்கே விதவைக்கு கட்டளை. சரி, விதவைக்கு கட்டளைட்டு இருக்கிறாருன்னா விதவை வீட்டில் கிச்சன் ஃபுல்லாக நிறைய பிரெட்டெல்லாம் அடுக்கி வச்சிருப்பான்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. வாசிங்க அடுத்த வசனம். அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இவன் நாகரீகமா அணுகுமுறையில் போறான். முதல்ல பார்த்தோன்னா கத்த சொன்ன மாதிரி ஒரு விதவை அங்கே விறகு பொறுக்கிறத பார்த்துட்டான். உடனே ஓகே இதுவாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு முதல்ல தண்ணி கேட்குறான். அவள் தண்ணி குடி. அடுத்த வசனம் வாசிங்க. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். ஒரு அப்பமும் எனக்கு கொடுங்க. கொஞ்சம் என் கூட சேர்ந்து கற்பனை பண்ணுங்க, ஒரு பெரிய பாஸ்டரை போய் ஒரு ரோட்டில் விறகு பொறுக்கிற பொம்பளைகிட்ட போய் சோறு கேட்க சொல்கிறார். எனக்கு கடந்த சில வாரங்களில் கர்த்தர் அடைச்சினார், நீ சிலர்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறார். சில வீட்டில் போய் நான் உனக்கு உங்கள் வீட்டில் நான் சாப்பிட வரேன் சொல்லு அப்படிங்கிறார். ஆண்டவர் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அதுவும் இருக்கப்பட்ட ஆள்கிட்ட போய் கேட்டால் பரவாயில்ல, யார்கிட்ட போய் கேட்க சொல்லுவார்? இல்லாதப்பட்ட ஆள்கிட்ட போய் சோறுக்கு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை கேட்க சொல்கிறாரு. சில நேரம் உங்களை தேடி வந்து கொடுக்க வைப்பார், சில நேரம் உங்களை நினச்சிவார் கேட்க. தேவன் அவருடைய வழி நமக்கு புரியாது, ஆனால் அவர் சொல்கிறத நீங்கள் செய்யணும். இந்த எலியாவுக்கு ஈகோ இருந்திருந்தால் அவன் கேட்டிருக்க மாட்டான்.
நான் ராஜாட்ட பேசிட்டு வந்திருக்கிறேன், என்னை போய் இந்த மாதிரி ஒரு குடிசை வீட்டில் போய் சாப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். கேளு. ரைட்டு, கேட்குறா. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். தண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சவா சாப்பாடு கேட்ட உடனே உடஞ்சி போயிட்டான். அவன் என்ன சொல்கிறா, கொஞ்சோண்டு எண்ணெயும் மாவு இருக்குது, அதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு அதை போய் கேட்குறியப்பா அப்படிலாம். ஆனாலும் இறக்க குணமே இல்லை. அவன் என்ன கேட்குறான் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானே என் நிலைமையை சொல்லிட்டேன், இவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் அதில் எனக்கு முதல்ல கொடு, அப்புறம் நீ சாப்பிடலாம் உன் பிள்ளையும். சில நேரங்களில் ஆண்டவர் வாயில் வச்சிருக்கிற அப்பத்தை பிடுங்குற மாதிரி இருக்குது. அவன் பாருங்க, அவன் வெக்கப்படாமல் இவ்வளோதான் இருக்குன்னு சொன்ன பிறகு அதில் எனக்கு முதல்ல கொடு. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை வருது பாருங்க, நீ முதல்ல பண்ணி கொடு. சில நேரங்களில் உங்களுக்கு சபையில் போடுறதுக்கு காணிக்க கிடையாது, எங்களுக்கே இல்லைப்பா சார், எங்கள்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ஆனால் சில நேரங்களில் கேட்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதில் நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தருங்க பெருக்கத்துக்கான திறவுகள் அங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. சரி, நமக்கு விசனமாக இருக்குது. இந்த எலியா கேட்குறது மனிதாபிமானமற்ற காரியம் மாதிரி தெரியுது, மனசாட்சி இல்லாமல் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் நீ கொடுக்கறனால எனக்கு நான் ஏதோ பெற்றுக்கொள்ள போகிறதில்ல, உனக்கு தான் பல மடங்கு ஆசீர்வாதமாக வரப்போகுது. அல்லேலூயா. சில நேரங்களில் உங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மாதம் மாதம் தசமபா காணிக்க கொடுக்குறது உங்களுடைய நிறைவில் தான் உங்களுக்கு கொடுக்க முடியல. எங்களுக்கே இல்லை பாஸ்டர், என்னத்தை போட்டு இவர் ஸ்பீக்கருங்கிறாரு, திடீர்னு 2வது மாடி கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. இன்னும் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன கோமாளியாக தெரியுதா? ஏமாளி தெரியாது. எனக்கு கேட்கல, எனக்கு வேண்டாம், நீ எனக்கு கொடுத்தா உனக்கு தான் ஆசீர்வாதங்கிறாரு. புரியல. ஆண்டருடைய கால்குலேஷனே மனித மூளைக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் பாருங்க, அவ ஒரு கிரியை உள்ள விசுவாசம் செய்தா, முதல் அடைய செய்து கொடுத்தா. வாசிங்க அடுத்த வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அங்க ஒரு வார்த்தை படிச்சோம், சில நாள். அங்க என்னது? சில நாள். இங்க எத்தனை நாள்? அநேக நாள். பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த விதவையும் மகனும் எலியாவும் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பங்களிப்பை கேட்கும் பொழுது நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வழியில் நம்ம செய்யும் பொழுது அதனுடைய அருமையை, அதனுடைய நன்மையை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆகிய தேவன் நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய தரப்பை நம்ம செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். யாக்கோபு 2:17 2:20 வாசிங்க இந்த 2 வசனத்தையும். யாக்கோபு. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? சோ தேவன் சில நேரங்களில் விசுவாச கிரியை செய்யும்படி நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைனா, சில நேரம் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றார், இதை செய், இதை கொடு. ஆண்டவர் சொல்லும்போது செஞ்சிருங்க. அதுக்கு மாறா நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அது உங்களுக்கான நன்மையை வாசல் நீங்களே அடைக்கிறீங்க. பாருங்கள், நிறைய இடத்துல ஆண்டவரை மட்டுப்படுத்தின தெரியுமா? அவிசுவாசம். சங்கீதம் 78:41 ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம் பைபிளில். ஆண்டவருக்கு வல்லமை இருந்தால் கூட அதை செய்ய முடியாதபடி அவரை தடுக்கிற சக்தி மனிதனுடைய அவிசுவாசத்துக்கு இருக்குது. வாசிங்க. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க. தேவன் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனை பரீட்சை பார்த்துனா கேள்வி கேட்டு, ஆண்டவர் வனாந்திரத்தை சாப்பாடு கொடுப்பாரா, கறியை கொடுப்பாரா?
ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசிப்பதுக்கு பதிலாக அவிசுவாசமான கேள்வி. நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க பேசுற எதிர்மறையான வார்த்தைகள் உங்களுக்கான அற்புதத்தை தேவனையே மட்டுப்படுத்துறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவரை மட்டுப்படுத்த முடியுமா? ஆண்டவரை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா உங்க வாயால கட்டுப்படுத்த முடியும். உங்க அவிசுவாசம் ஆண்டவரை கட்டி போட்டுரும். அற்புதம் செய்ய வல்லமை இருந்தாலும் செய்ய முடியாதபடி கட்டக்கூடிய வல்லமை அவிசுவாசத்துக்கு உண்டு. எல்லா ஊர்லேயும் போய் அற்புதம் செய்கிறார், வியாதியை சுகமாக்குறாரு, தொட்டவெல்லாம் சுகமாறான். ஆனால் சொந்த ஊருக்கு வர்றாரு. சொந்த ஊருக்கு வந்தால் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் யோசேப்பின். அந்த வார்த்தை அவரை குறித்து அவங்க வைத்திருந்த எண்ணம், அவிசுவாச எண்ணம். அற்புதம் செய்யாமலே போயிட்டாராம், அற்புதம் செய்யாமலே. அப்போ அந்த ஊருக்கு அற்புதத்தை தேவன் கொண்டு வந்தும் அந்த மக்களால் பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் அவிசுவாசம், எதிர்மறையான பேச்சு. நான் இங்கே உங்களை பார்த்து சொல்கிறேன், 6 லட்சம் மக்கள் வனாந்தரத்தில் செத்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விபச்சாரம் பண்ணலை, கொலை பண்ணலை, முறுமுறுத்தார்கள். என்ன செஞ்சாங்க? முறுமுறுப்பு அவிசுவாசத்தினுடைய உச்சம். கணவனை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி நமக்குள்ளே வரக்கூடிய நம்ம மனசில் கோபம் வந்துட்டா, எரிச்சல் வந்துட்டா எல்லாத்தையும் பேசி தள்ளிடுறோம். ஆனால் அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமானதுன்னு நமக்கு தெரியல, விபரீதம் தெரியல. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் அத்தனை பேரும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிங்க, மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷனுக்கு காரணம் 10ஆம் வசனம் வாசிங்க. 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஸோ இவர்களுடைய அழிவுக்கு காரணம் இவங்க விக்கிரக ஆராதனை பண்ணாங்கன்னு இல்லை, இவங்க விபச்சாரம் பண்ணாங்கன்னு இல்லை, இவங்க கொலை செய்தாங்கன்னு சொல்லி பைபிள் பதிவு பண்ணலை. என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார். 6 லட்சம் பேரும் அந்த மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை அடைய முடியாதபடி அவங்கள மட்டுப்படுத்தினது. தேவன் செய்ய நினைச்சதை கூட செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய வல்லமை உங்கள் அவிசுவாசமான வார்த்தைக்கு உண்டு. ஆகையால் உங்களுக்குள்ள கிரியேச்சர் வல்லமையின்படினா நீங்கள் தேவனுடைய எண்ணத்துக்கு மாறான எண்ணம். தேவனை நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க முடங்கி கிடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஜெபித்தில் குறையில்லை. அவங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறாங்களா, அவங்க அந்த ஜெபத்துக்கு எல்லா ஜெபத்துக்கும் ஓடுறாங்க, எந்த ஜெப கூட்டம் வச்சாலும் வைக்கிறாங்க, ஜெபம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஜெபிச்ச மாதிரி அவங்க எண்ணங்கள் சரியில்லை, பேச்சு சரியில்லை. அவங்க ஜெபிச்சதை அவங்களே அடித்து உடைச்சிடுறாங்க. அவிசுவாசமான வார்த்தை, முறுமுறுப்பு. சில பெண்கள் வீடுகளில் பேசுகிற வார்த்தையை அவ்வளவு வீரமான ஆண்கள் கூட நொறுங்கி போயிடறான். வார்த்தை ஆள் சல்லியாத்தான் இருப்பாங்க, பேச்சு எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய ஜாம்பவானையும் குறுகி ஒடுக்க வச்சிருது. சில ஆண்கள் தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து பேசுகிற வார்த்தை அவங்களுடைய முழு ஆழத்துவத்தையுமே நொறுக்கிறது, குமுறிறாங்க. நீ ரொம்ப கெட்டிக்காரன் நினைக்காத, அது அவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றையே போட்டு தெளிரும். முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நல்ல கேளுங்க, ஜெபத்தில் என்ன கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கணவரோடு நான் என்னுடைய உறவில் நான் எப்படி நடந்துக்கணும் ஞானத்தை கொடுங்க. யாக்கோபு புத்தகம் ஞானத்தில் ஆரம்பி நாக்கில் போய் முடியுது. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க, ஆண்டவருடைய வெளிப்பாடு கேளுங்க, ஆண்டவருடைய உதவி கேளுங்க. என்னை நிறைய பேர் வெறுப்பேற்றும் பொழுது நான் கோபப்படாமல் இருப்பதற்கு ஒரு பலனை கொடுங்க. நான் கெட்ட வார்த்தை பேசாத, கோப வார்த்தை, சாப வார்த்தை, சபிக்கிற வார்த்தை, முறுமுறுக்கிற வார்த்தை பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பலனை தாங்க. ஆண்டவர் உதவி கேளுங்க. ஏன்னா உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு உங்கள் வாயே தடையாக இருந்தது. நல்ல கவனிங்க, பைபிளில் அந்த யாக்கோபில் இருக்கு பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில், நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது, அது பயங்கரமானது அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷ நிறைந்ததுமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அதுல பிரச்சனையே கிடையாது. பிதாவாகிய தேவனை நினைச்சோம் 1.5 மணி நேரம் வொர்ஷிப், என்ன பட்டையை கிளப்பி பரவசமா இருக்குது.
பிதாவை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். நீங்க சபிக்கிறதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு பாயிண்ட் தேடுறீங்களா? பாஸ்டர், சபையில் நல்ல நல்ல மியூசிக்கெல்லாம் போடுறதுனால துதி வருது, ஆனால் வீட்டுக்குள்ளே போனப்புறம் அந்த ஆளை பார்த்துட்டு என்ன வருது? சபி வருது. பாஸ்டர், சபி வருது. சபி வருதா? சபி வருதா உனக்கு? இதுக்கு தான் கர்த்தர்ட்ட ஞானத்தை கேட்கணும். எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்கள ஆண்டவருடைய உதவியை கேளுங்க. நான் இந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த சூழ்நிலையில் தேவன் உங்கள் வார்த்தை தான் அங்கே தீர்மானிக்கிறது. வாழ வைப்பதும், குடும்ப குணசாலியான ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள் வார்த்தையினால. விசுவாச வார்த்தையை, நேர்மறையான வார்த்தையை பேசி அதை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை. எதிர்மறையாக தான் இருக்குது, நமக்கு நிறைய அழுத்தங்கள் வருது. ஆனால் அதில் மத்தியிலும் நம்முடைய நாவை அது கீழே வரீங்க, என்ன வரீங்க? இப்படி இருக்கலாகா. அடுத்த வருஷம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இது என்ன? என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. இப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஞானியும் விவேகம், கர்த்தருடைய ஞானம் உள்ள வரும் பொழுது இதையெல்லாம் கையாளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு நீங்க வர்றீங்க. இதுவரைக்கும் நீங்கள் இப்படி நடந்தனால உங்களை குற்றப்படுத்தி உங்களை ஒரு மாதிரி நான் இது பண்ண விரும்பலை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். இங்கே தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய உதவியோடு நீங்கள் வென்றெடுக்க வேண்டும். இதுக்கு மேலேயும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன், என் குடும்பம் இப்படி சரிவிலே போவதை நான் விரும்பலை, நான் சரிப்படுத்தணும், அதற்கு நான் என் நாவை சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய உதவியை நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். அபிசுவாசத்தினாலே அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே போகாமலே போயிட்டாங்களாம். உங்கள் லைஃப்பில் பீஸ், சமாதானம், அமைதி, மகிழ்ச்சி இல்லைன்னா அபிசுவாசத்தினால் அதை இழந்திருக்கீங்கன்னு பைபிள் சொல்லுது. அபிசுவாசங்கிறது என்னது? எதிர்மறையான பேச்சும் தேவன் செய்யக்கூடியதை செய்ய முடியாது, நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிற போராட்டம் தான். ஆகல இதில் தேவனுடைய உதவி கேட்கணும். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஏசாயா 7:9 படிச்சிங்கன்னா அந்த 2வது பகுதி அந்த வசனம் இருக்குது. சூப்பர். சில வசனங்களை பார்க்கலாம். எப்பிராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்லி. விசுவாசியாவிட்டால் எஸ்டாப்ளிஷ் ஆக மாட்டீங்க. வாழ்க்கை டெவலப் ஆகணும், வாழ்க்கை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா கர்த்தர் சொல்ல நீங்க என்ன விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பது என்பது நேர்மறையான பேச்சு, நேர்மறையான அறிக்கை, விசுவாச துதி பாடல், இப்படி உங்க வாழ்க்கையை ஏற்படுத்தணும். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நானும் உங்களை போல் ஒரு காலத்தில் வெறுப்புலையும் கோபத்திலையோ பேச்சில் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுதான் என் வாழ்க்கையை முடக்கி வச்சுருந்து அறிஞ்ச பொழுது அதை நான் கவனித்தேன். என் நாக்கை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய உதவி. இந்த நாவு அடங்காதுன்னு போட்டுக்கு பார்த்தீங்களா, இது ஆவியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது அது அடக்கப்படுகிறது. அது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த வாய் துதிப்பதற்கு, தேவனுடைய மகத்துவங்களை பேசுவதற்கு பயிற்சி கொடுக்கிறார். குதிரையை கடிவாளத்தில் நாக்கில் போட்டு கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆண்டவர் நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது நம்முடைய நாவு நன்மையானவைகளை பேசுகிறது, ஆசீர்வதிக்கிறது. துதி மட்டும் வருது, சாபம் வராதபடி தேவன் நமக்கு உதவி செய்கிறான். ஓகே, அடுத்தது தேவன் நம்முடைய பங்களிப்பு எதிர்பார்க்கிறார். எல்லாம் நான் நிறைய பாயிண்ட் வசனத்துக்கு சொல்லலை. பேதுரு பாருங்க, அவன் தோல்வி அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கணும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வலையை ஆழத்தில் கொண்டு போய் போடு. ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தனக்குள்ளே கிரியேட் செய்கிறார். நீங்கள் உங்கள் அற்புதத்துக்கு தேவன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. தண்ணி திராட்சை ரசமாக மாறணும். கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த கால் கழுவுற சாடியில் தண்ணியை நிரப்புங்க. அங்கே மரியாதை அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே
செய்யுங்கள். தேவன் ஒவ்வொரு அற்புதருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறாரு. அதை நீங்கள் கேட்க பழகணும். மெல்லிய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, என் பையனுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஒரு நபரை காட்டுவார், இல்லை ஒரு காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார், சில காரியங்களை உங்களுக்கு கைட் பண்ணுவார். நான் உனக்கு போதித்து உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு ஆண்டவர் பர்சனலாக உங்களுக்கு கைட் பண்ணுறேங்கிறாரு. இப்படி சபையில் முழு பிரசங்கம் என்ற செய்தி இல்லை. உங்களை ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு நான் அறிவுரை கொடுக்குறேங்கிறார் அற்புதத்துக்கு. அப்போ இங்கே கேட்குறாங்க, நீ போய் சாடிய தண்ணி நிரப்பு. அடுத்தது ஆண்டவர் சொல்லாரு, வலையை போடும் பொழுது வலது பக்கத்தில் போடுங்க. ஸோ ஒவ்வொரு சூப்பர் நேச்சுரல் மிரக்களுக்கும் நம்மளுடைய பங்களிப்பு, நம்ம திறப்பு வேலையை நம்ம செய்யணும். என்னுடைய திறப்பு நான் என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்கணுமா, இல்லை நான் கால் எடுத்து வைக்கணுமா, நான் படகுலேருந்து வெளியே வரணுமா, எல்லாத்தையுமே தேவன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டு பழகும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது. அங்கே உனக்கு காகத்தை கட்டளையிடுவேன், அங்கே நான் விதவைக்கு நான் கட்டளையிடுவேன். ஒரே ஒரு உதாரணம் கடைசியா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுத்து வச்சிருங்க. ஒரு தீர்க்கதரிசி கடன் வச்சுட்டு இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி பிள்ளையோட கடனில் மாட்டிட்டு இருக்கிறான். கடன் கொடுத்தவன் வந்து கழுத்தை நெரிக்கிறான், பிள்ளையை தூக்கிட்டு போவேன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் இந்த விதவை, இந்த தாய் வந்து சீனியர் பாஸ்டர் எலிசாட்ட வந்து இந்த விவரத்தை சொல்கிறான். அப்போது அந்த எலிசா என்ன பண்ணுறான்னா, நல்ல கவனிங்க, ஓன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்குறான். என்ன கேட்குறான்? உன்னிடத்தில். ஏங்க, நாங்களே கஷ்டத்துக்கு உங்கள்கிட்ட வர்றோம், நீங்கள் வந்து எங்கிட்ட என்ன கேட்குறீங்க? உங்ககிட்ட. அப்போது அவளுடைய எந்த ஈடுபாடும் இல்லாமலே அவளுக்கு ஒரு கடனை அடைப்பதற்கு தேவன் செய்ய முடியும். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஓன்ட்ட என்ன இருக்குங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறா? என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்குதுங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு? நீ வீட்டுக்கு போய் அண்டை அயலாத்தில் வெற்று பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சிட்டு என்ன செய், அந்த எண்ணெயை ஊற்று. எல்லா பாத்திரம் ஊற்றுறா, ஒரு குடம் 100 குடமாக மாறி போச்சு. அடுத்தது இன்னும் போய் வேறு பாத்திரத்தை வாங்குங்கிறா. என்னைக்கு மனிதனுடைய முயற்சி நிற்குதோ பாத்திரம் அவ்வளோதான் நின்று போச்சு சொன்னா அற்புதம் நின்று போச்சு. அப்போ இங்கே அற்புதமே உங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் செய்வார். உங்களுடைய பங்களிப்பு நின்றுடுச்சுன்னா அற்புதம். இப்போ நான் கேட்குறேன், இன்னொரு 30 குடம் எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்திருந்தா அந்த 30 குடத்தை நிரப்பியிருப்பார், நிரப்பியிருக்க மாட்டாரா? நிரப்பியிருப்பார். ரெண்டாவது, அவளுடைய ஈடுபாடு இல்லாமல் அங்கே அற்புதம் செய்யலை. அவள் ஒரு ஆயில் பிஸ்னஸாக மாற்றி கடனெல்லாம் அடைச்சி அவள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு அளவுக்கு அவளுக்கு ஒரு பிஸ்னஸை பண்ணி கொடுத்துட்டார். அப்போ இங்கே தேவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தாலும் அவளுடைய ஒரு விசுவாச கிரியை, ஒரு கீழ்ப்படிதல். உங்ககிட்ட என்ன இருக்குது? மோசேட்ட கேட்குற, உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறார். அவன் போய் நான் எப்படி ரட்சிப்பேன், எப்படி பாருங்க, உன் கையில் இருக்குது. என் கையில் என்ன கேட்குறீங்க ஆண்டவரே? என் கையில் இந்த ஆடு மேய்க்கிற கோல், அந்த கோலை வச்சு எகிப்தையே கலக்குவன்ட்டார். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன இதை தான் கேட்குறார், பங்களிப்பு. அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களால் இயலாததை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதில் ஒவ்வொருத்தருக்கும் நான் இதுக்காக உனக்கு பிடிச்சதோ அவனு சொல்ல மாட்டேன். உங்களுக்குன்னு கர்த்தருடைய குரலை கேட்டு பழகுங்க. ஒவ்வொரு அற்புதத்திற்கும் ஒரு பங்களிப்பை எதிர்பார்க்குறாரு. உங்கள் தரப்பில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் உங்கள் தரப்பை செய்யாமல் கர்த்தர் செய்ய முடியாது. அவர் செய்ய முடிந்தாலும் அதை செய்ய மாட்டார். அவர் எப்பொழுதும் மனிதனுடைய ஈடுபாடோடு தான் எதையுமே செய்கிறார். அவருடைய காட் சூப்பர் ஹியூமன் நேச்சுரலில் இணைக்கப்படும் பொழுது சூப்பர் நேச்சுரல் வெளியாகுது. அல்லேலூயா. அதில் உங்கள் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பொருளை சொந்த வீடு வாங்குறது கூட சொல்கிறேன். கர்த்தர் சில காரியத்தை உங்கள்கிட்ட செய்ய சொல்வார், அதை செய்ய போகிறார். அநேகர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் பல கேள்வி. நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஏன் பதில் இல்லை? வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும். நம்ம ஜெபிச்சது ஒன்று, நினைக்கிறது இன்னொன்று. நம்ம ஜெபிச்சது மாதிரி நினைக்காதனால தான் அற்புதங்கள் நடக்கவில்லை. ஹல்லேலூயா. மலையை பார்த்து பேசிட்டு அவன் வேற மாதிரி யோசிச்சிருந்தானா மலை போயிருக்காது. ஆனால் தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். கர்த்தர் சொல்ல அந்த இடத்துல நிறைய பேர் நீங்கள் நினைவுகளை மாற்றணும். உங்கள் எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க. உங்கள் வீட்டுக்காரர் மாற மாட்டார்னு நினைக்கிறீங்க, அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க.
உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறாது, எனக்கு இந்த கடன் அடையாது, என்னால் வீடு கட்ட முடியாது, அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்து விசுவாச எண்ணத்தை பார்க்க ஆரம்பிங்க. நேர்மறையான எண்ணத்தில் வாங்க, நேர்மறையான வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கான அற்புதத்தின் கதவுகள் திறக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவர் உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன கீழ்ப்படிதல் வரும் பொழுது பெரிய அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேவன் எந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வதற்கு நம்முடைய தரப்புல ஒரு கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். கைகளை ஊத்தி இந்த வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். கேளுங்க. ஆண்டவரே, என் தரப்புல நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் குடும்பத்தில் நிறைய மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவர் செய்யறதுக்கு வல்லமை உள்ளவர். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசிக்கிறீங்க. அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனை பரீட்சை பார்த்து தேவையில்லாத முறுமுறுப்பு கேள்வி கேட்டு ஆண்டவருடைய அற்புதத்தை மட்டுப்படுத்தி இருந்தா இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வந்து மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்க போறேன், நான் இன்னிலிருந்து நான் துதிக்க போறேன், இன்னிலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்த போறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாச கிரியை நான் செய்ய போறேன். ஒரு படி நீ எடுத்து வை, உன் கால் எடுத்து வை, அற்புதங்கள் நடக்கும். அல்ல சில நபர்களை சந்திக்க சொல்றார், சில இடங்களுக்கு போக சொல்றார். அங்கே உனக்கு காகத்தை கட்டுறேன், அங்கே நான் உனக்கு ஒரு விதவையை கட்டளிடுவேன். இல்லையா? உங்களுக்கான அற்புதத்தின் இடத்தை ஆண்டவர் காட்டுவா. இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கான அற்புதங்களை தேவன் இன்றைக்கு செய்ய போகிறார். இல்லையா? இங்க நீங்க எங்க இருந்து புறப்பட்டு இங்க வந்திருக்கீங்களோ இந்த இடத்துல தேவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் டோர் ஓபன் ஆகுது. ஹல்லேலூயா. உங்களை தேவன் வெறுமையா அனுப்ப மாட்டார். சொல்லுங்க, நான் என்னைக்கு மாதிரி இன்னைக்கு சபைக்கு வந்துட்டு போகல, இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். சொல்லுங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கான ஒரு கதவை திறக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து தேவ திட்டம் இங்க வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் தலை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் சத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயிரும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கர்த்தர் இந்த காலவேளை ஹல்லேலூயா யெகோவா ஈரே, யெகோவா ரஃபாவா இருந்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயமாக மாற்றப் போகிறேன். நன்றி 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 தகப்பன். இந்த காலவேளும் நம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து துதிக்கவும் ஜெபிக்கவும் எங்களோடு ஆவியான பேசின வார்த்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரிச்சிற வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவர். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறது போலவே நாங்கள் நினைக்கணும், நாங்கள் நினைக்கிறது போலவே எங்கள் இருதயத்தில் செயல்பட வேண்டும். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் மாறி இந்த மாதத்தில் அநேக அற்புதங்களை சாட்சிகளாக பிள்ளைகள் சொல்ல உதவி. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலம். கைகளை வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கும்படி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு அனைவரோட வரிபன் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.